இன்னைக்கு எபிசோட்கான முதல் ப்ரோமோவை பார்க்கும்போது கண்டிப்பா விஜய் சேதுபதி இன்னைக்கு சாண்ட்ரா வச்சு பொலன்னு பொலக்க போறாரு, அடி நொறுக்க போறாரு அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா அதெல்லாம் இல்ல. ஆக்சுவலா சாண்ட்ரா கிட்ட போய் கெஞ்ச போறாரு. ஏன் எப்படி ப்ரோ இதை சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு முதல் ப்ரோமோல விஜய் சேதுபதியே கெஞ்சுறாரு. ஏமா இதுக்கு இவ்வளவுதானமா, இதுக்கு இவ்வளவாமா, அதுக்கு அவ்வளவாமா அப்படின்ற மாதிரி அவர் அந்த ப்ரோமோல கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன்லேயே கிளியரா தெரியுது. அவங்க கிட்ட கேட்கறதுக்கு எந்த கேள்வியும் இல்லை. ஏன் இதை பண்ணீங்க அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு என்னன்னா, சார் நீங்க விளக்குனதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் விளக்க வேணாம் அப்படின்ற சொல்ல தோணுது. அங்க போய் ரோஸ்ட் பண்ணுங்க சார். அவங்க டிராமா பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியுது, ஓவரா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்றீங்க. அப்படி ஓவரா டிராமா பண்ற உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொத்துனாப்புல அப்படியே சேஃபா பாத்தீங்கன்னா அடிக்கிற மாதிரியும் இருக்கணும், அடிக்காத மாதிரியும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. போட்டு போலங்க. ஏன்னா அதாவது போன சண்டேல இருந்து ஆரம்பிச்சது, சண்டே எபிசோட்ல இருந்து இப்ப வர ஃப்ரைடே எபிசோட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிராமாவா இருக்கு. மெயினா நீங்க பண்ண வேண்டியது முக்கியமா ஒரே விஷயம், சட்டையை வந்து புடுங்க. பிரச்சனையோட சட்டையை புடுங்கி ஆகணும். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நீங்க ஒன்றும் சாண்ட்ராக்கு பெரிய தண்டனை எதுவும் கொடுக்க வேணாம், சாண்ட்ராவை நீங்க ரோஸ்ட் கூட பண்ண வேணாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, அந்த சட்டையை மட்டும் எப்பா புடுங்கி தொலைங்கடா. எப்பா முடியலடா. எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்ட் எபிசோட்ல அந்த சட்டையோட தான் வந்து உட்காருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அதாவது விஜய் சேதுபதி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சட்டையை புடுங்கிறதா. அந்த சட்டையை புடுங்கிட்டா ஓரளவுக்கு அவங்க கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வந்துடுற மாதிரி இருக்காங்க. ஏன்னா இப்ப சட்டை வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை நினைச்சுக்கிறாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஏதோ எறும்பு கூட பேசிட்டு இருக்காங்க. அந்த சட்டையை வந்து பிரச்சனை நினைச்சிட்டு பிரச்சனை கூட உட்காந்து பேசுற மாதிரி அந்த கேட்டு கிட்ட உட்காந்துக்கிறாங்க. சாண்ட்ராவும் கேட்டும் அப்படின்ற மாதிரி மெகா சீரியல் தான் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடுங்க சார். நீங்க உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபை திட்ட வேணாம், அவங்கள அதட்ட வேணாம், ஒண்ணுமே பண்ண வேணாம். அவங்க கிட்ட இருந்து சட்டையை பிடிங்கிட்டு தயவு செஞ்சு டிராமாவை மட்டும் குறைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணாலே போதும். அதை தான் விஜய் சேதுபதி நீங்க பண்ண போறாரு. அதை விட்டுட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கேட்க போறாரு, இப்படி கேட்க போறாரு அப்படின்ற மாதிரிலாம் நான் எதிர்பார்க்கலங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்திருக்கு அப்டேட் படி அவர் கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. ஆனா அது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ப்ரோமோல எப்படி இருந்தாலும் சாண்ட்ராக்கு தான் ஃபர்ஸ்ட் வருவார். ஸோ அதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் சாண்ட்ரா கிட்ட எப்படி ரோஸ்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் 3 டாப்பிக்ல வந்து பயங்கரமாக மாட்டுவாங்க. ஒன்று திவ்யா கூட போட்டாங்களே அந்த சண்டை, ரெண்டாவது சபரி கூட போட்டாங்களே அந்த சண்டை, மூணாவது கனி கூட போட்டாங்களே அந்த சண்டை. ஸோ இந்த 3 சண்டையுமே தேவையில்லாத சண்டை. ஏன்னா 3த்துலையுமே பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா சண்டை போடல, டிராமா போட்டாங்க. ஏன்னா முதல் நாள் அதாவது சண்டே எபிசோடு முடிஞ்சோன்னா திவ்யா கேட்ட கேள்விக்கு அப்படியே ஓடி போயிட்டாங்க. இது அங்கிருந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சபரி கூட, அது வந்து ஒரு தேவையில்லாத சண்டை. எதுக்குமா அந்த சண்டை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா உள்ள வந்து அவனுங்க கத்திட்டு இருக்கானுங்க. கரெக்ட் தான். ஆக்சுவலா சாண்ட்ரா வந்து சண்டை போட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஏன்டா கத்துறீங்க, தூங்கிட்டானே இருக்கேன் ஏன் கத்துறீங்க அப்படின்ற மாதிரி சண்டை போட்டிருந்தா கூட ஒரு நாள் நியாயமா போய் முடிஞ்சிருக்கும். ஆனா இவங்க சண்டை போடல, ஸ்ட்ரைட்டா பெட்ஷீட் தலைவனை தூக்கிட்டு வெளியே போய் படுத்துட்டாங்க. சரி ஓகே, அவன் தான் வந்து அந்த கெஞ்சிரானே, சாரி சாண்ட்ரா 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 சாரி சாண்ட்ரா 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 சாரி சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி பாட்டே பாடுறான். ஸோ அந்த அளவுக்கு ஒருத்தர் சாரி கேட்கறான். அவன் காலில் விழுந்து தான் கேட்கல, அவ்வளோ இறங்கி வந்து சாரி கேட்டும் சாண்ட்ராவோட மனசு இறங்கவே இல்லை. நீ வேணும்னே தான் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வேற. அதாவது சாண்ட்ராவை தூங்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சபரி வந்து பிளான் பண்ணி அதை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அவங்க கோவப்படுறது கூட நியாயம். இந்த மாதிரி நான் தூங்கும் போது என்ன டிஸ்டர்ப் பண்றீங்களா அப்படின்னு கோவப்படுறது நியாயம், 100% கரெக்ட். அதுக்கு சபரியோட சட்டையை பிடிச்சி அவங்க சண்டை போடலாம். ஆனால் அவங்க என்ன பண்றாங்க, வெளியே போய் உட்காந்துக்கிட்டு ஓகே நீ கத்துனது வந்து என்ன வந்து எழுப்புறதுக்கோசம் தான், என்ன டிஸ்டர்ப் பண்ணணும் அந்த ஒரு இன்டென்ஷனா நீ பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது திவ்யா மேல வச்ச குற்றச்சாட்டு அதான். அதாவது திவ்யா நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னை பத்தி பின்னாடி தப்பா பேசுற, என்னை பத்தி வேற மாதிரி பேசுற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க இமேஜினரி வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நமக்கு எதிராக தான் எல்லாம் எது பண்றாங்க, நம்மள தான் எல்லாம் டார்கெட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவங்களே ஒரு கார்னர்ல போய் ஒதுங்கிட்டு நம்மள எல்லாம் கார்னர் பண்றாங்க அப்படின்றாங்க. எம்மா சாண்ட்ரா வேற லெவல் டிராமா பண்ணி பண்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த இதெல்லாம் பார்க்கும்போது தான் சாண்ட்ரா நடிச்ச ஒரு சீரியல் ஒன்று ஒரு இது பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஒன்று பார்த்தேன். அந்த சீரியல் பேர் என்ன ஞாபகம் வரல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் அந்த ப்ரோமோன்னு நினைக்கிறேன், அதுலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுகுறாங்க ஜீ தமிழில். ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது போல, இப்போ தான் அதோட ப்ரோமோ வந்து சஜஷனில் வந்து யூடியூப்ல. அதில் பார்க்கும்போது சாண்ட்ரா அழுகுறாங்க. ஐயோ இங்கேயும் நீ அழுதுட்டா இருக்கியா எப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எங்கே பார்த்தாலும் சாண்ட்ரா அழுகுற மாதிரியே இருக்கு. அதனால தான் விஜய் சேதுபதியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரியாக்ஷனில் கேட்குறாரு, இதுக்கு ஏன் இவ்வளோ, அதுக்கு ஏன் அவ்வளோ, ஏமா இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்ற மாதிரி அவரே எனக்கு தெரிஞ்சு ப்ரோமோவில் கெஞ்சிற மாதிரி தான் சாண்ட்ரா கிட்ட போய் கெஞ்ச போறாரு. ஏன்னா இன்கேஸ் அவர் வந்து ஒரு அதட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னே ஃபோன் ஒரு மச்சாங்கிட்ட இருந்து, ஏய் என்னடா சேது என்ன நினைச்சு நிற்கிற, எப்படி என் பொண்டாடி எப்படின்னு மிரட்டு பண்ணின்னு என்ன மிரட்டினா சரி நான் ஏதோ டஃப் கொடுத்தேன், அவ ஒரு அப்பாவிடாவ, அவ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாத சின்ன பப்பாடாவ, அவளை போய் ஏன்டா அப்படி மிரட்டுற, அவளை எல்லாம் கார்னர் பண்றாங்க, நீ அவளுக்கு சப்போர்ட்டா நிப்பியா இல்லை அவளை வந்து கேள்வி கேட்பியா அப்படின்ற மாதிரி மச்சாங்கிட்ட இருந்து ஃபோன் வரும். கண்டிப்பா அந்த மாதிரி அதை யோசிச்சுட்டு தான் விஜய் சேதுபதி வந்து இவ்வளவு பயங்கரமா டேக்கிள் பண்ற மாதிரி, அதாவது சாண்ட்ரா கிட்டே போல அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோப் போட ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரோமோலே சோப் போடுறாருன்னா எபிசோட்ல எப்படி சோப் போடுவாரு அப்படின்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் சாண்ட்ரா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு. ஏன்னா அவங்க கிட்ட பதிலே இல்லைங்க. அவர் கேட்கிறாருல
அது வந்து விளக்கணும்னு கண்டிப்பாக அவங்க என்ன விளக்க முடியும்? அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கணிகிற பதில் சொன்னாங்க பார்த்தீங்களா, அப்படிதான், சாரி கேட்க முடியாது, என்ன பண்ணுவேன், அதுக்கடுத்து நான் இப்படி தான் பண்ணேன், வேணும்னே தான் பண்ணுறேன், நீ வேணும்னே தான் பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க பதில் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? ஒரு வார்த்தையில் சும்மா ஆப்போசிட்டில் இருக்கவங்க அப்படி பயங்கரமாக ட்ரிகர் ஆகிற மாதிரி அவங்க பதில் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதிக்கிட்டே அதே மாதிரி பதில் சொல்லுங்களேன், அந்த மனசை எப்படி டேக்கிள் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நாங்களும் பார்க்குறோம். இன்கேஸ் அப்பயும் உங்கள் மேலே கோவப்படுறாரா, சேண்ட்ரா என்ன சேண்ட்ரா என் மேலே கோவமாக இருக்கீங்களா சேண்ட்ரோ அப்படின்ற மாதிரி கேட்குறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் விஜய் சேதுபதிக்கு ஒரு பயம் இருக்கும், சாண்ட்ராக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டோம் நம்மளை போட்டு குமுறுவாங்க அப்படின்றத ஒரு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக கண்டென்ட் யாருன்னு நினைக்கிறீங்க? சாண்ட்ரா தாங்க. 1 வீக் ஃபுல்லாக கண்டென்ட்டே சாண்ட்ரா தான். எத்தனை ப்ரோமோட்றீங்க? எல்லா ப்ரோமோலையும் சாண்ட்ரான்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஒரு நாளில் 3 ப்ரோமோன்னு வச்சுக்கோங்களேன், 3 ப்ரோமோ சாண்ட்ரா, அப்படி இல்லைன்னா 2 ப்ரோமோ சாண்ட்ரா, குறைஞ்சபட்சம் 1 ப்ரோமோ சாண்ட்ரா இல்லாத ஒரு ப்ரோமோ இல்லை. பார்வதியில் எங்கே போனாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோமோவையும் ஆக்குபை பண்ணாங்க, எல்லா 1 hour எபிசோடையும் ஆக்குபை பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு மெகா சீரியலை இந்த வாரம் ஃபுல்லாக நடத்தி முடிச்சிட்டாங்க. பார்க்கலாம் அதோட மெகா சீரியல் டைட்டில் என்ன தெரியுமா? சாண்ட்ராவும் பிரஜன் சட்டையும் அப்படின்ற மாதிரி தான் டைட்டில் வைக்கணும். எனக்கு அவங்க பண்றதை விட அந்த சட்டையை தூக்கிட்டு போய் உட்காரும் போது தான் காண்டாவது. என்னடா அந்த சட்டையை தோக்கிறாங்களா என்னன்னு கூட தெரியல. எப்போ பார்த்தாலும் காலையில் நைட்டு மாறி யூனிஃபார்ம் மாதிரி எடுத்து போட்டுக்கிறாங்க. அதாவது அவங்க டியூட்டிக்கு போகும்போது அந்த சட்டையை யூனிஃபார்ம் போட்டு போவாங்களே, அதே மாதிரி அவங்க கேட்டுக்கிட்ட உட்கார போறாங்கன்னா அவங்க டியூட்டிக்கு போறாங்க, ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல உட்கார போகும்போது என்ன பண்ணுவாங்க? சட்டையை எடுத்து யூனிஃபார்ம் மாட்டிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா கையில் வச்சுட்டு போயிடுவாங்க. போயிட்டு அந்த ஓரமாக உட்காந்துட்டு பார்க்குறவங்க எல்லாம் இப்போ சாண்ட்ரா என்ன பரிதாபமாக உட்காந்துருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் யாரும் அப்படி பார்க்கல. இது ஏன் காலையிலே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கலாம்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் பார்க்குறாங்க. இதில் கனி கூட அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ப மேட்ருக்கோசம் தேவையில்லாத ஒரு அக்யூசேஷன் தூக்கி வச்சாங்க. பாப்பான்னு என் பாப்பாவை நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களா, என் பாப்பாவை இழுத்து சண்டை போடுறீங்களா, என் பாப்பாவை இழுத்து ஒரு மாதிரி கேம் ஆடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. கனி அந்த இடத்துல ஏமா பாப்பான்ற ஒரு பேர் வந்தாலே அவள் தானே, அம்மான்ற ஒரு பேர் வந்தாலே அவள் தான், உன்னை பற்றி தான் பாடுறாங்களா? சாண்ட்ரா அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அம்மான்னு பார்வதி சொன்னதுக்கு என்னதான் சொல்கிறா, பாப்பான்னு இது கனி வந்து பாடினதுக்கு என்னோட பசங்களை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அக்யூசேஷன் வைக்கிறாங்க. சரி ஓகே இது ஒன்று வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாண்ட்ரா நீங்கள் இப்பயும் சொல்லுங்கள், நான் அதை உணர்ந்து அதாவது உங்கள் பசங்களை வந்து மீன் பண்ணி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்படி இல்லை கனி எனக்கு அந்த சமயத்தில் அப்படி தோணிடுச்சு, அப்படி இல்லை இருக்காது தான் நானும் யோசிச்சு பார்த்தேன், சரி ஓகே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கூட முடிச்சிருக்கலாம். ஆனால் அப்பயும் உடலையே ஆமா கனி நீ அப்படி தான் யோசிச்சிருப்ப, அப்படி தான் சொல்லியிருப்பேன், என் பசங்களை குறி வச்சு தான் நீ பேசினேன் அப்படின்றதெல்லாம் இது எந்த மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்னும் போது சாண்ட்ராக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. விஜய் சேதுபதி சார் நாங்கள் லாஸ்ட் வீக்லேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கோம், உங்கள் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களை அந்த வீட்டிலேருந்து வெளியிடுங்க. ஏன்னா அவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது அவங்களுக்கும் நல்லதில்லை, பிரச்சனைக்கும் நல்லதில்லை, குறிப்பாக மக்களுக்கும் நல்லதில்லை. எவ்வளோ தான் பார்க்குறது ட்ராமாவை, இந்த ட்ராமாவுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும். தயவு செஞ்சு இந்த வாரம் கொஞ்சம் எவிக் பண்ணி விடுங்க. இப்போ வரைக்கும் எவிக்ஷன் அப்டேட் வரல, வந்தவொன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். அது சாண்ட்ராவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆதிரை பேர் தான் அடிபடுது. ஆனால் சாண்ட்ராவாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. டபுள் எவிக்ஷன் வச்சு ஒரு எவிக்ஷன் சாண்ட்ராவும் இன்னொரு எவிக்ஷன் ஆதிரியும் கூட எடுத்துக்கோங்க. ஆனால் சாண்ட்ரா உள்ள வச்சிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எடுக்க மாட்டீங்க தெரியும். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் அதை வச்சு தானே ஒரு பெரிய ட்ராமா, மெகா சீரியலுக்குலாம் மெகா சீரியல் பிக் பாஸில் தான் இருக்க போகுது. இந்த சீரியலோட இந்த ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பீங்களா, நெக்ஸ்ட் வீக் சீரியல் பார்க்காதீங்க, பிக் பாஸை பாருங்க. நெக்ஸ்ட் வீக் தரமான உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும். பயங்கரமான அழுகாட்சிகள், குடும்ப பிணைப்புகள், எல்லா சீரியலையும் மிஞ்சிற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக எல்லாம் கொடுக்க போகிறாங்க. 50 பேர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 50 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க. பார்க்கலாம் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு. குறிப்பாக சாண்ட்ராவை நீங்கள் கேட்குறீங்களே, அதே மாதிரி விக்கல்ஸ் சுபிக்ஷா ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்களா, அதையும் தயவு செஞ்சு கொஞ்சம் கேட்டுருங்க சார். அதையும் கேட்காம போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுக்கும் நீங்கள் தான் வந்து எப்படி சொல்கிறது, உங்கள் மேலே தான் பழி விடும். அதையும் கொஞ்சம் பார்த்து என்னன்னு கேட்டு விட்டுருங்க. எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.